காலபுருஷ சக்கரத்துல 3வது ராசியாக வலம் வரக்கூடிய காற்று ராசின்னு பெயர் எடுத்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இரட்டையர்கள். இவனுடைய இயல்புமே இரட்டைத்தனமாக தான் இருக்கும். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பீங்க, முடிவு எடுத்த பின்னாடியும், ஏன் அந்த வேலை செஞ்சு முடிச்ச பின்னாடியும் 100 வாட்டி யோசிக்கக்கூடியவங்க. நம்ம செஞ்ச தப்பா சரியா. அதே மாதிரி மற்றவங்க ஒரு வார்த்தை தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாராக இந்த சொந்த பந்தமோ, கூட பிறந்தவங்களோ, அப்பா அம்மாவோ, ஃப்ரெண்ட்ஸோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, கூட தொழில் பண்றவங்க, எந்த துறைகள்ல யாராக இருந்தாலும் மிதுனராசியை சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தவே தேவையில்லை. அவங்களுடைய கஷ்ட காலத்துல அவங்க யார்ட்டையும் போய் கை நீட்டி நிக்கவே தேவையில்லை. இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒட்டு மொத்தமா பொறுப்பாளிகளாக வாழக்கூடியவங்க இவங்க. ஆனா மிதுனத்திற்கு ஒரு கஷ்டம்னா ஒரு கக்காவை நீங்க பார்க்க முடியாது. கேட்டா போதும், இந்த சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு வார்த்தையில, பலன் கேட்க போனா அவங்க ஈச்சமையை சுத்திக்கிட்டு எதுக்கால வராங்க அப்படிங்கிற மாதிரி. எங்க நம்ம கிட்ட உதவி கேட்டுடுவானோ அதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறது, காசு இல்லைப்பா, ஒரு 100 ரூபாய் அப்படின்றதுக்குள்ள 100 ரூபா தரியா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு நிற்பாங்க. மிதுனராசி இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் மிதுனராசியை பத்தி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடு, உங்க வாழ்க்கை நிலை இப்ப எப்படி இருக்குங்கிறத சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் தான். அந்த புள்ள சொல்றதெல்லாம் நமக்கு நடந்துட்டு இருக்க, இப்ப இந்த சொல்லக்கூடிய பதிவும் நமக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை வரும். புரியுதுங்களா? ஏன்னா ஒட்டு மொத்தமா நம்ம சொல்லக்கூடிய மிதுனராசிக்கு சொல்றேங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஒரு பிடிமானமா இருக்காது. மிதுனராசிக்காரங்க புத்திசாலிங்க, ஆனா இப்ப தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறீங்க. ஏன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், அடி மேல் அடிங்கிற மாதிரி ஏஞ்சி நிக்கலான்னு நினைக்கும் போதே படுக்க போடக்கூடிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. எதனால எங்கன்னு யோசிக்க கூட முடியல. எல்லாரும் புத்திசாலின்னு சொல்றீங்க, ஆனா மிதுனராசியுடைய வாழ்க்கைங்கிறது பல சிக்கல் முடிச்சுகளை போட்டுதான் இருக்கு. இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில மிதுனராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில இப்ப தலைப்பு பார்த்திருப்பீங்க. காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஜூலை 25க்குள்ள இதெல்லாம் நடந்தே தீரும். இதோட நீங்க அனுதினமும் செய்யவே கூடாதுன்ற விஷயம் 6 விஷயம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லது கெட்டதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, என்னோட கஷ்ட காலத்துல உதவி செய்ய ஆள் இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்காக நம்ம எப்பவுமே துணை இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாரு பொறுப்பு? 12 ராசியில 9 நவகிரகங்களுடைய ஆட்டம், 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கம், இதெல்லாம் பொறுத்துதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது. அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால நமக்கு நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, மாற்றம் அடைய போறாங்க, வக்ரகதியில் இருக்காங்க, இப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கத்தோட நாங்க சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸாக பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலியெல்லாம் பேசுவாங்க. என்னன்னா, என்னம்மா நீ ஜோதிடம் சொல்ற, என்ன தெரியும் உனக்கு, போய் பாரு, அந்த கிரகம் அங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுமா? பாமர மக்களுக்கும் புரியாத, எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில ஜோதிடத்தை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு. புரியாத விஷயத்த புரிய வைக்கணும். இப்போ ஜோதிடத்துடைய பொறுப்பு என்ன தெரியுங்களா? பிரம்மனுடைய பிறப்பு மீறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள்ல நம்மள தற்காத்துக்க முடியும். தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்துல இருக்கு. அப்ப எல்லாரும் நல்லா இருக்க முடியும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலைப்பாகியோட போகரிக்க முடியும். அந்த விஷயம் நடக்காம தடுக்க முடியாது, நடக்கும், தற்காத்துக்கிறதுக்கான வழிதான் அந்த ஜோதிடம். ஒரு இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்க அதுல இருந்து விலகி வர முடியும். இப்ப நம்ம சொல்லக்கூடியது இப்ப மிதுனராசிகளுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம். மிதுனராசியுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களா பலித்தமாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனாக்க 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு
நடக்கும், பொருத்தமாகும். மீதி இருக்கக்கூடிய அந்த 25% அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். இந்த 25% வச்சுக்கிட்டு மீதி 75% கோட்டை விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க. ஸோ இந்த பதிவு உங்க கண்ணில் படுதுனாவே நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆமா, என்னத்த போய் அதிர்ஷ்டசாலி போமாங்கிட்டு இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஏன்னா மிதுனராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. தனக்கு நடக்கூடிய நல்லது கெட்டது அவங்களுக்கே தெரியும். ஆனா அது எதனால நடக்குதுங்கிறத மட்டும் நீங்க கோட்டை விட்டுருக்கீங்க. அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவா இது கட்டாயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்துலயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே. ஆனா அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழிவகையில உங்களால செய்ய முடியாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல உடைய பெயர், உடைய குலதெய்வம் மற்றும் உடைய வேண்டுதலை பதிவிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்க இங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில உடைய பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வைத்து வேண்டும் பொழுது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கப்பெறும். கஷ்டங்களோ விலகி போகும். ஸோ நமக்காக யாரா இருக்காருன்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்காக நாங்க இருக்கோம். நல்லதே நடக்கும். ஒரு எண்ணம் போல வாழ்க்கை மாறப்போகுது. இந்த பதிவுங்கிறியமா என்ன சம்பந்தமா இந்த பதிவு நீ தொடங்கியிருக்க அதை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆடி மாத பலன்கள். ஜூலைல 15 நாள், ஆகஸ்ட் மாதம் 15 நாள். ஸோ 2 மாதத்துக்கும் இடைப்பட்ட இந்த 30 நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான கிரக மாற்றம் இருக்கு, கிரக சேர்க்கை இருக்கு, எப்படிலாம் வந்துட்டு சாதங்கள் இருக்கு, பாதங்கள் இருக்கு, இந்த நேரத்துல செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், பரிகாரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில பிரவேசிக்கூடிய மாதம் ஆடி மாதம். சூரிய பகவானுடைய இடம் பெயர்வுதான் தமிழ் மாதங்களுடைய ஒவ்வொரு மாதத்துடைய பிறப்பு இல்லையா? அந்த வகையில இந்த ஆடி மாதம் ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிதுனராசிக்காலுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள், நல்ல பலன்கள், நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள். அதாவது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு. இந்த நேரத்துல ஜூலை 12 முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்கிட்டு இருக்காரு. கும்ப வீட்டுல ராகுவும் குருவுடைய பார்வையில இருக்காரு. 24ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கிரனா மிதுனத்தை நோக்கி இந்த சுக்கிர பகவான் பரிவர்த்தனை செய்யறதுனால சூரிய பகவானும் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு பிரவேசனம் ஆனதுனால அந்த இடத்துல புதனும் இருக்கிறதுனால ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுனால கன்னியின் வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். யாரு? செவ்வாய் பகவான் கேது கிட்ட இருந்து தப்பிச்சு. ஸோ இந்த ஆடி மாதம் மிதுன ராசிகளுக்கு அசத்தலான மாதம். எப்படின்னு சொல்றீங்களா? சூப்பரான இடத்துல சூரியன் மொத்தமா உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. எப்பேற்பட்ட கஷ்டம் இருக்கட்டும், மிதுனராசிகளுக்கு ஆடி மாதம் அற்புதமான மாதம். எதை சொல்றேன், எதை பத்தியும் கவலையே பட தேவையில்லை. இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம். கடந்த காலங்கள்ல உத்தியோகம், தொழில், குடும்பம் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது ஒட்டு மொத்தமா விலக போகுது. தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகும், பணவரவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மனசுல நினைச்ச காரியங்கள், நீ இறங்கிய எல்லா காரியங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டுல அமர போகிறார். இது அருமையான அமைப்பு. பணவரவு சிறப்பா இருக்கும், பொருளாதாரத்துல ஏற்றம் அடைவீங்க, குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உருவாகும், குழப்பங்கள் இருந்து விடுபட்டு மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இதோட பேச்சு, இந்த தொழில்ல ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். உடைய வாக்குஸ்தானம் பலம் அடையுதுங்க. பேச்சுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்துல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்றீங்களா? நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தம் உங்க வாழ்க்கை திருப்பு முனைக்கு தயாரா இருக்கு. காதல் உறவுல இனிமை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். சுப செலவுகள் இருக்கும். முதலீடுகள்ல லாபம் அப்படிங்கிறது சீரா இருக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். பயணங்களால ஆதாயம் உண்டு. உத்தியோகம், தொழில்ல, வீடுல, கல்விகள்ல எல்லா விதங்களுமே மாற்றம் இருக்கு. இந்த மாற்றங்கள் வாழ்க்கைக்கு உயர்வுக்கான திருப்பு முனையா இருக்கும். இதோட ராஜ யோகம், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். நீண்ட காலமாக போக நினைச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுக்கிர பகவானுடைய எழுச்சியால ராஜயோகம் கிடைக்க பெறுவீங்க. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்கு. சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை மீதான அக்கறை அதிகமாகும். கல்வியில சிறப்பா இருக்க போறீங்க.
இதோட நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தோம்னாக்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை, சுவாசம், சளி, முதுகு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகள்லையும் கவனமா இருக்கணும். சேமிப்புல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதால சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும். நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. ஆடி மாதம் அம்மனுடைய அருளாசியினால அற்புதமா வாழ போறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவா எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆடி மாதத்துல கிடைக்க போகுது. தன்னுடைய நலன் கருதாம, சுயநலம் இல்லாம, பிறர் நலம் காக்கும் குணம் கொண்ட மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்தி சாதுரியத்தால எதையும் சாதித்து வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு ஆடி மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம். ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் தைரிய வீரிய பராக்கிரமக்காரனாக செவ்வாய் சகாயஸ்தானத்துல ஞான மோட்சக்காரனோட சஞ்சாரம் பண்ணுவதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே இனிமையா நடந்தேறும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நினைச்சதை சாதிக்க முடியும். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரிச்சாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கும் தகுதிக்கேற்ற நல்ல வரண் அமையும். புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். இதோட பாக்கியஸ்தான ராகு உங்க அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறாரு. நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறாரு. பல வழிகளில் பணவரவு வர ஆரம்பிக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்றாரு. இந்த நேரங்கள்ல வார்த்தைகள்ல நிதானம் தேவை. குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து செல்வதனால நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் 23, 27, ஆகஸ்ட் 5, 9, 14 இந்த நாட்கள்ல நீங்க எந்த நல்ல காரியங்கள் செய்யினாலும் தாராளமா செய்யுங்க. அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் உங்க வீட்டுல மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நினைச்சது நடக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். உழைப்பின் வழியே உயர்வை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன்னால உங்களை தேடி வரக்கூடிய நேரம். அந்நீரால ஆதாயம் கிடைக்கும். பிறக்கூடிய ஆடி மாதம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றமான மாதம். பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சாலும் குருடைய பார்வை அங்கு ராகுடைய சஞ்சரிப்பால உங்களுடைய செல்வாக்கு உயருது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுது. புதுச இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வேலையில இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் வளர்ச்சி பெறும். தொழில பணியாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. நீண்ட நாளாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோட இந்த மாசத்துல போயிட்டு வருவீங்க. விஐபியுடைய ஆதரவால நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றாரு. இதனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாக போகுது. 3ஆம் இடத்துல கூடிய கேது உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறாரு. ஒவ்வொரு வேலைக்குமே அடுத்தவருடைய தயவை எதிர்பார்த்த நிலை மாறுது. ஒவ்வொன்றுமே நீங்களே செய்து முடிப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். நவீன பொருட்களும் புதிய வாகனமும் உங்க வீட்டை அலங்காரம் பண்ணும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு உங்களுடைய ஏக்கங்கள் தீரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கவலைகள் விலகும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜூலை 23, 31, ஆகஸ்ட் 4, 5, 13, 14 இந்த நாட்களை இப்படி நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காளிகம்பாளை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். சந்தோஷம் கூடிக்கொள்ளும். அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். குரு அருளோட உயரிய குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதம். எப்படி சொல்றேன்னா, ஜென்ம ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல அவருடைய 3 பார்வைகளும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறாங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். நினைச்ச வேலைகள் நினைச்சபடி நடத்தி முடிச்சுப்பீங்க. குடும்பத்துல இருந்த குழப்பம் போராட்டம் விலக போகுது. சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரும். கூட்டுத்தொழில இருந்த நெருக்கடிகள் விலகும். நண்பர்களால ஆதாயம் கூடும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பாகிஸ்தானம் பலம் அடைவதனால இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமா அமையுது. உங்க வேலைகளுக்கு பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கோட இருக்க போறீங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும்.
பணியாட்களுக்கு தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்கள் பெண்கள் ஒற்றுக்கில வேலை பார்க்குறீங்களா, பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். நீண்ட நாளாக நீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும். அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சாரம் உடைய நிலையில உயர்வை கொடுக்குது. கையில பணப்புழக்கம், ஆடை ஆபரணம், பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி விலகுது. குழந்தை நலன்ல அக்கறை அதிகமாகுது. எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலோங்குது. உறவுக்காரன்கிட்ட உங்களுக்கு இருந்த வந்த மனக்கசப்புகள் விலகுது. உங்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்தம் உயர்வுக்கு போகுது. உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதைத் தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 21, 23, 30, ஆகஸ்ட் மாதம் 3, 5, 12, 14. இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம், குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அனுதினமும் சரிதான் சிறப்பு. இல்லை வியாழக்கிழமைகளாவது குரு பகவானுக்கு விரதம் இருந்து அவர் வழிபாடு செய்யறது சிறப்பு. அதே போல அதிகமாக மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அனுதினமும் மிதுனராசிக்காரங்க மஞ்சளை வந்துட்டு உங்களுடைய நெத்தியில இட்டுக்கிறது சிறப்புங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் ஒட்டு மொத்தமா மிதுனத்திற்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் விலகுவதற்கு வாய்ப்பை கொண்டு வந்த அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம். இதோட பொதுவாக மிதுனராசி செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசியால அர்ச்சனை செய்து, அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தும், பிரதோஷத்து அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கான உன்னத பரிகாரங்கள். ஸோ 100% மிதுனராசி ஆடி மாதத்துல அழகா, அற்புதமா, அனுகூலமா, அதிர்ஷ்டகரமா வாழ போறீங்க. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. உங்க முகம் போல, உங்களுடைய மனசு போல வாழ்க்கையுமே இனிமையா அழகா மாறப்போகுது. தெய்வம் துணை.